ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. மௌலி ஞானேஸ்வருடைய 6வது ஹரிபாட் பார்த்துட்டு அதோடைய அர்த்தம் பார்க்கலாம். साधु बोध जाला तोनुरोनिया ठेला टाईच मुराला अनुभवे कापुराची भाती उझलली ज्योती टाईच समाप्ती झाली जैसी मोक्ष रेखे आला भाग्य विनठाला साधूचा हंगीला हरिभक्ता ज्ञानदेवा घोडी संगती सज्जानी हरिदिसे जनी वनी आत्मात्वी हरिमुखे मणा पुण्याची घनाना कोण करी. 6வது ஹரிபாட் மௌலி இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா, சாது, இந்த இடத்துல சாதுன்னு சொல்கிறத யாரை சொல்கிறான்னா சத்குருவை சொல்கிறா அப்படின்னு நம்ம இங்கே அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த சத்குருவோட உபதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த உபதேசனத்தினால மட்டும்தான் அந்த ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்றத நம்மளால் உணர முடியும். அதுவும் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யார் மோட்சத்தை அடையணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்குத்தான் அப்படின்றத சொல்கிறான் இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, சும்மானா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு நானும் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே தெரியலையே, எனக்கு எதுவுமே வரலையே அப்படின்னு கிடையாது. யார் ஒருத்தனுக்கு உண்மையாக மோட்சம் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கோ அவனுக்கு தான் இந்த சச்சிதானந்த ரூபம் உணர முடியும் அப்படின்னு மௌலி சொல்கிறான். அப்படி நம்ம இருக்கிறதுனால, அப்படி நம்ம அந்த ஆத்ம உணர்வு நமக்கு ஏற்படுறதுனால, ஆத்மஸ்வரூபம் பரமாத்மா தான் அப்படின்னு நம்ம உணர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் இருக்க பார்த்தீங்களா, ஜீவ பாவம், போன ஜென்மத்தில் நம்மளோட பாவங்கள், அந்த அஜ்ஞானம், அது எல்லாமே நீங்கிறது. அதுவும் அந்த அனுபவத்தில், அந்த அனுபவம் அதிகமாக ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியே உறைந்து போகும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறா. அதாவது அதோடு சேர்த்து என்னென்னா, அந்த தேக இந்திரியங்கள், நம்மளோட உடம்புல இருக்கிற தேக இந்திரியங்கள் எல்லாமே சுத்தமாக ஆயிடுறது. திரும்பவும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறா, மௌலி சொல்கிறா, எவன் ஒருவனுக்கு மோட்சம் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறானோ அப்படின்றத மேல் நோக்கி அவள் சொல்லிடுறா. அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறா தெரியுமா? எப்படி ஒரு கற்பூரம் அந்த நெருப்பில் எரிந்து அந்த இடத்துல அந்த ஒரு சுவடே இருக்காது, இல்லாமல் போகிறதோ, அந்த மாதிரி சத்குருவோட அனுகிரகம் நமக்கு கிடைச்ச உடனே நம்மளுடைய அந்த எல்லாவித அந்த வித்யா அவித்யா ரெண்டுமே அகன்று நமக்கு சுகத்தை கொடுக்கிறான். நம்மளுடைய எல்லா பாவமும் போய் நமக்கு ஒரு சுகத்தை ஒரு குரு மட்டும்தான் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. இந்த பாவம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். என்னென்னா, இப்போ நம்ம நார்மலாகவே இப்போ அடுப்பில் நம்ம சமைக்கும்போது என்ன ஆகுறதுன்னா, கேஸ் அடுப்புலலாம் சமைக்கும்போது ஏதாவது சாதம் பொங்கி எடுத்து, இல்லை துணி, நம்ம அந்த துணி வச்சுருப்போம் இல்லையா, அது இதாக எடுத்தோன்னா ஒரு ஸ்மெல் வரும், அந்த கருகின ஸ்மெல் வரும்ல. அதே அந்த அக்னி ஹோமம் பண்ணும்போது அந்த அக்னியில் நம்ம சாதம் போடுறோம், அந்த பூர்ணாவதி பண்ணும்போது அந்த துணி அப்படியே போடுறோம், ஆனால் எந்த வித ஸ்மெல்லும் வர்றதில்லை. ஏன் அப்படின்னா, அந்த அக்னியை நம்ம பாவிக்கிறோம், பகவானாக பாவிக்கிறோம், அந்த பாவம் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் அந்த பாவம் இருக்கும்போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். ஒரே அக்னி தான், ஆனால் அந்த பாவமாக நம்ம பகவானாக நினைக்கும் போது எப்படி இருக்கு இல்லையா, பரிசுத்தமாக இருக்கும். அதுதான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அந்த பாவத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொல்கிறேன். ஸோ நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னா, எப்படி ஒரு கற்பூரம் இந்த அக்னி சம்பந்தத்தால் ஜோதி வெளிப்படுறதோ, இந்த கற்பூரம் ஏற்றினோன்னு ஒரு ஜோதி வருது இல்லையா, அது போல் நமக்கு ஒரு குருவோட அனுகிரகம் கிடைக்கும்போது என்ன ஆகுறது அப்படின்னா, நம்மளுடைய ஆத்ம சாட்சாத்தா அது என்ன ஆகுறதுன்னா சுத்தமாகிறது அப்படிங்கிறா. சாட்சாத்காரம் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறா. அதை யாரால் கொடுக்க முடியும்? திரும்ப 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 இதில் சொல்கிறது ஒன்றுனா சத்குரு தான். இந்த ஹரிபாட்டில் பகவான் ஹரியோட நாமா, அதை மெயினாக அந்த கான்செப்டை அதை ஒரு குருவால் மட்டும்தான் கொடுக்க முடியும்ன்றதை ஸ்ட்ரெஸ் பண்ணி மௌலி சொல்கிறா. அப்போ அது அந்த சத்குருவோட கிருபை அடைந்தவருக்கு மட்டும்தான் இந்த சுகங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறா. ஞானேஸ்வர் மகாராஜ் அவரை வேறு என்ன சொல்கிறா அப்படின்னா, ஞான தேவாமனே அப்படின்னா அவரை ஒரு இதுலேயும் அவர் சொல்லிக்கிறார். அவர் சொல்லிட்டு சொல்கிறா,
அதாவது சத்சங்கத்தில் வந்து சேர்க்கையில் மட்டும்தான் நமக்கு இந்த சுகங்கள் கிடைக்கிறது. சத்சங்கம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம், சத்குரு எவ்வளோ முக்கியம். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லாமே நமக்கு ஹரியாக வந்து கண்ணில் வந்து நம்ம பார்க்க முடியும், ஹரியாக தென்படுகிறது அப்படின்னு வந்து இந்த 6வது ஹரிப்பாட்டில் சொல்கிறா. நாளைக்கு 7வது ஹரிப்பாட், அதோடைய அர்த்தம் வந்து பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.